ஆனமலையின் நல்லாறு திட்டம் எப்பேற்பட்ட திட்டம். கேரளா சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்த, நான் கூட போனேன். எடப்பாடியா நேரா வந்தாரு, கமிட்டி போட்டோம், அது அப்படி கிடப்பல போட்டாங்க திமுக. முப்பத்தோரு ஆண்டுகள் ஆளுங்கட்சி இருந்தது அண்ணா திமுக, யாரும் மறக்கூடாது. அற்புதமான திட்டங்கள் இருந்தது அண்ணா திமுக. தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அண்ணா திமுக. காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை என்று தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுத்தது அண்ணா திமுக. இந்த சரித்திரம் அண்ணா திமுக மட்டும்தான் விட்டோம். பொள்ளாச்சி அருகே உள்ள ரமண முதலி புதூரில் ஆனைமலை கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் 116வது பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனைமலை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மகாலிங்கம் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி கொறடாவுமான SP வேலுமணி பேசினார். இந்த கட்சி 52 ஆண்டுகள் இன்றைக்கு இந்த கட்சி ஆரம்பித்து தலைவர் ஆரம்பிச்சு அற்புதமான நேரத்தை ஆரம்பிச்சார். பொன்விழாக என்ற கட்சி அண்ணா திமுக. 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சி இருந்தது அண்ணா திமுக, யாரும் மறக்கூடாது. அற்புதமான திட்டங்கள் இருந்தது அண்ணா திமுக. தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அண்ணா திமுக. காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை என்று தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுத்தது அண்ணா திமுக. இந்த சரித்திரம் அண்ணா திமுக மட்டும்தான் விட்டோம். இன்னைக்கு திமுக சொல்லுங்க வந்து இதே இடத்துல மேல போட்டு சொல்லுங்க. 3 வருஷம் என்னையா செஞ்சீங்க? 3 வருஷம் திமுக ஏதாவது செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. இந்த ரமணி முதலி புதூருக்கு, இந்த தொகுதிக்கு, வால்பாறை தொகுதிக்கு, கோவை மாவட்டத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? நாங்க சொல்றோம், அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவோட இருக்கும்போது, எடப்பாடியா இருக்கும்போதும் 50 ஆண்டுகளான வளர்ச்சி கோவை மாவட்டம் முழுவதும் இந்த வால்பாறை தொகுதி கொடுத்திருக்கிறோம். யாரும் மறுக்க முடியாது. இங்க பார்த்தா சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம். இங்க ஆனமலைக்கு தனி தாலுக்கா கத்திருவாத்து கெட்டே இருந்தாங்க. நான் தான் எடப்பாடியார் போது போய் அப்ப அறிவிச்சோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வால்பாறை மேல இங்க நிலைமை எதிர்பார்த்து இருந்தாங்க. போட் ஹவுஸ், கார்டன், பொட்டானிக் கார்டன் 30-40 வருஷம் போடாத ரோடுகள்லாம் எஸ்டேட் ரோடுகள் நான் தான் போட்டு கொடுத்தேன். போட்டு கொடுத்தேன். மயில் வந்திருக்கேன். அப்படி வால்பாறை ஆகவே செய்ய முடியாத திட்டங்களை போல செஞ்சோம். கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தோம். எல்லா சாலைகள், முக்கியமான சாலை பூரா போட்டோம். கோயம்புத்தூர்ல வந்தா இன்னைக்கு 4-5 பாலம் கட்டி அந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோடு எப்படி இருக்கு? அதே போல பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி அரசு மருத்துவமனை, கோவை மாவட்டத்தில் கூட 6 புதிய கல்லூரி எடப்பாடியார் கொடுத்தார். கேட்டு வாங்கினோம். 2000 ரூபாய் பீஸ்ல படிக்கிறாங்க. 30,000 ரூபாய் 6 தாலுக்கா கொண்டு வந்தோம். கோயம்புத்தூர் GH அரசு மருத்துவமனை பாத்தீங்கன்னா அற்புதமா மேம்படுத்தி, அற்புதமான பில்டிங் கட்டி இருதய அறுவை சிகிச்சை பண்றோம். சென்னை போயிட்டு இருக்காங்க. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்றோம். 25 கோடிக்கு நான் அமைச்சராக இருக்கும் போது எடப்பாடி கேட்டு 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேன். கேன்சர் ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆனா இன்னைக்கு GH திமுக ஆட்சியில எப்படி இருக்கு போய் பாரு. சுத்தம் பண்றாங்க. ஆகவே அண்ணா திமுக ஆட்சியில கேட்ட திட்டங்களை கொடுத்தோம். என்னென்ன திட்டங்கள் தேவையோ பார்த்து செஞ்சு கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, அத்தியோட வனாசிட்ட 70 ஆண்டு கால பிரச்சனை முடிச்சு கொடுத்தோம். ஏர்போர்ட் விரிவாக்க 20 ஆண்டு கால பிரச்சனை நிலை எடுத்து கொடுத்தோம். இன்னும் திமுக முடிக்கல. ஆனமலையின் நல்லாறு திட்டம் எப்பேற்பட்ட திட்டம். கேரளா சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்த, நான் கூட போனேன். எடப்பாடியா நேரா வந்தாரு, கமிட்டி போட்டோம், அது அப்படி கிடப்பல போட்டாங்க திமுக. ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த பகுதியில் தொகுதியில அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது எத்தனை திட்டங்கள் நடந்து, எப்படி வேலை நடந்தது, இன்னைக்கு என்ன நடக்குது?